எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க திவாகர். ஸோ கத்திரி வெயில் பிறந்துருச்சு, வெயில் அந்த காட்டுது. உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தாக வந்து ஜூஸ் இறக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. பட் ஆனால் டப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இதெல்லாம் வந்து தீர்க்கிற விதமாக வந்து அன்லிமிட்டட் லஸ்ஸி ஒரு 50 ரூபா கொடுத்தா போதும், லஸ்ஸி அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் குடிச்சிக்கோங்க அப்படின்னு ஒரு கடை இருக்குங்க அரும்பாக்கத்தில். அது என்ன கடை, அந்த லஸ்ஸி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அண்ணா 3 லஸ்ஸி கொடுங்கண்ணா. ஸோ லஸ்ஸி பற்றி சொல்லணும்னா ரொம்ப திக்காகவே இருக்குது. ஸோ மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஐஸ் போட்டு அந்த டைம் தான் ஒரு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆல்ரெடி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே சமயம் அன்லிமிட்டட் லஸ்ஸினா நம்ம போயிட்டு இன்னொரு கிளாஸ் கொடுங்க, இன்னொரு கிளாஸ் கொடுங்க அப்படின்றது இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம குடிக்கிறத பார்க்குறாங்க. ஒன்ஸ் நம்ம ஒரு லிமிட்டட் லைனை தாண்டினோம்னா அவங்களே வந்து நம்ம ஊற்றி கொடுக்குறாங்க. நம்ம அன்லிமிட்டடில் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மட்டும் தான் இங்கே உண்டு போடுறோம். ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க. அவங்க கிளாஸை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணல, நம்ம மனசே ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க. டெய்லி இங்கே வந்து லஸ்ஸி மட்டும் இல்லை, நிறைய டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ வந்து லஸ்ஸி வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இங்கே வந்து குடிச்சிட்டு போகிறாங்களே அவங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ, அன்லிமிட்டடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஒரு ஆள் எத்தனை வேணால் குடிக்கலாம். நான் 5 வாங்கி குடித்தேன் ப்ரோ. வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லஸ்ஸி பார்த்தீங்கன்னா 25 ரூபா. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 லஸ்ஸி சாப்பிட்லாம் 50 ரூபாய்க்கு. ஒரு 25 ரூபா சேவ் பண்ணலாம்ல. இல்லை எவ்வளோ வேணால் குடிக்கலாம் ப்ரோ, நீங்கள் விருப்பப்பட்ட எவ்வளோ வேணால் குடிக்கலாம். 50 ருபீஸ்க்கே ஒரு அன்லிமிட்டட் லஸ்ஸி கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குன்னே தெரியல. பட் ஆனால் அது உண்மை தான். அவங்க எப்படி இதை கொடுக்க முடியுது மக்களுக்கு அப்படின்றத, என்ன மாதிரி குவாலிட்டியில் அவங்க பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த கடை ஓனர்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எங்களோட ஓன் ஃபார்முங்கிறதுனால எங்களால் இந்த மாதிரி ஒரு அன்லிமிட்டட் லஸ்ஸிங்கிறத திங்க் பண்ண முடிஞ்சது, கொடுக்க முடிஞ்சது. லாஸ்ட் 5 இயர்ஸாகவே இது ஒரு 250 டீலர்ஸ் மூலமாக வில்லேஜ் மில்க் வந்து ஒரு 50,000 கஸ்டமர்ஸ்க்கு போய் சேர்ந்துட்டுருக்கு. அதாவது மில்கில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். மில்க் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு மக்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து நாங்கள் வந்து மில்க்குக்கு அப்புறம் கேர்டு. லஸ்ஸி வந்து சூப்பராக இருக்குது. 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் லஸ்ஸி. நான் எங்கெங்கேயோ லஸ்ஸி சாப்பிட்ருக்கேன். லஸ்ஸி ஷாப்லேயே சாப்பிட்ருக்கேன். 90 ரூபா 100 ரூபான்னு சாப்பிட்ருக்கேன் ஒரு லஸ்ஸி. ஏன்னா லஸ்ஸி வந்து அவ்வளோ ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அன்லிமிட்டட் லஸ்ஸி சூப்பராக இருக்குது. 50 ரூபாய்க்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு தர இல்லாமல் இல்லை, அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதோட நான் 5வது கிளாஸ் சாப்பிட்றேன். இதே நான் வந்து வேறு கிளாஸ் சாப்பிட்டேன்னா கிட்டத்தட்ட 500 ரூபா வச்சுருக்கணும் 5வது கிளாஸ் சாப்பிட்றதுக்கு. நான் வெறும் 50 ரூபாய்க்கு 5 கிளாஸ் சாப்பிட்ருக்கேன். இப்போ இன்னும் சாப்பிட்ருக்கேன். இன்னும் லஸ்ஸி நல்லா இருக்குது. எப்போவுமே ஆஃபர் இருக்குது, போர்டில் போட்டு தான் இருக்காங்க. எப்போ வேணாலும் வந்து சாப்பிட்டு போகலாம். நீங்கள் திருத்தணி பக்கத்தில் ஒரு வில்லேஜ், அதில் வந்து வீட்டில் இருந்து ஒரு 4-5 மாடோட ஸ்டார்ட் பண்ணோம். பால் வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் பால் மக்கள் சைடில் நல்ல ரீச் இருக்கவும் சரி என்ன பண்ணிட்டோம், அங்கே ஒரு சுய உதவி குழு மாதிரி ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கிற லேடிஸ்க்கு நாங்கள் வந்து ஒங்கோலுங்கிற மாடு வந்து கொடுத்தோம். ஸோ கொடுத்துட்டு அவங்களுக்கு தீவனம் வாங்குறதுக்கெலாம் எக்கனாமிக்காக அவங்க தே ஆர் புவர். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், தீவனமும் கொடுத்துட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகும், மெயின்டெனன்ஸ், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அவங்க கொடுக்குற பாலை வந்து அப்படியே வாங்கி எந்த ப்ராசஸும் பண்ணாமல் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி நாங்கள் கஸ்டமர் கையில் கொடுத்துட்டோம். லஸ்ஸி நல்லா இருக்கும் சார். அன்லிமிட்டட் கொடுக்குறாங்க, நல்லாயிருக்கும். இது வேறு இடத்துல குடித்தோம் 45 ருபீஸ், இன்னொரு இடத்துல குடிச்சது சிங்கிள் ஒரே ஒரு கிளாஸ் தான். இங்கே வந்து அன்லிமிட்டட் 50 ருபீஸில் வர்த்து தான். அதனால தான் வந்து இந்த டைமில் வந்து இந்த சீசனில் வந்து வர்த்து தான். நல்லா இருக்குது டேஸ்ட். நார்மல் நாங்கள் வெளியே எடுத்த அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். வந்து 1 மந்த்து தான் ஆகுது. அரும்பாக்கத்தில் டிஜே வைஷ்ணவா காலேஜ் முன்னாடி பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். இதில் மெயினாக சொல்லணுன்னா அன்லிமிட்டட் லஸ்ஸி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் எப்படி இது அன்லிமிட்டட் லஸ்ஸி எப்படி பொதுவாக எல்லோரும் என்ன நினைப்பாங்க, எப்படி இது பாசிபிள், இது வந்து லாஸ் ஆச்சு இப்படிலாம் யோசிப்பாங்க. நாங்கள் எதையுமே யோசிக்கல. ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்டு கஸ்டமருக்கு வந்து போய் சேரணும். அப்போது அந்த குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு கேர்டு அப்படிங்கிறது ப்ரோபயோட்டிக். அது ஒரு ரிச்னஸ், நல்ல ஹெல்த், நியூட்ரிஷியஸாக. ஸோ அதில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு இனிப்போடு நாங்கள் கொடுத்துருக்குறோம். குடிக்கிறதுக்கு நல்லா எப்பயுமே இருக்கிற போல் தான். நம்ம காஸ்ட்லியாக குடித்தாலும் எப்படி இருக்குதோ அதே போல் தாங்குது.
நல்லா பொருள் தரமாக தாங்க. வெயிலுக்கு நல்லா இருக்குது. நம்மளால நிறையலாம் குடிக்கணும். லிமிட்டு ஒன்று தான். அவங்க 3 கொடுத்தாலும் சரி 4 கொடுத்தாலும் சரி அது ஒன்று தான் குடிக்கணும். ஏற்கனவே ஒரு யூடியூப்பை பார்த்து தான் இங்கே வந்து குடித்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இது வரது செகண்ட் டைம். நான் நேற்றுக்கு பார்த்தேன், கடை லீவாக இருந்தது, அதனால் இன்றைக்கி வந்திருக்கேன். 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் ரொம்பவே நல்லாயிருக்கு. 4 கிளாஸ் இப்போ தான் சாப்பிட்டு வந்து 4 கிளாஸ் குடித்தேன். ஸ்ட்ரைட்டாக வந்தால் இன்னொரு 2 கிளாஸ் குடித்தது. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. வறுத்து தான். பால்கோவா மட்டும் அன்றைக்கி பார்சல் வாங்கிட்டு போனேன். பால்கோவா சூப்பராக இருக்குது. ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு மில்கில் வந்து மில்க் ரிகார்டிங் கர்டு, கீ, பனீர், பட்டர் அந்த மாதிரி எல்லா கீ ப்ராடக்ட்ஸும் இருக்கும். அது இல்லாமல் நேட்டிவிட்டியோட கோகோனட் ஆயில் அந்த மாதிரி கோல்டு ப்ரெஸ் ஆயிலும் நம்ம வச்சுருக்கிறோம். அது எல்லாத்தையும் விட ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில் பண்ண அல்வா வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு விஷயம். அது கருப்பட்டியில் பண்ணும்போது பாம் ஜாகரியில் பண்ணும்போது இன்னும் அதுக்கு வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் கருப்பட்டி அல்வா, அது மாதிரி கீ அல்வா எல்லா குழந்தைங்களுக்கும் அடலசென்ட்டுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். பிரெட் அல்வா, இது எல்லாத்தையும் விட பால்கோவாங்க. கோவா அதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம். அது 2 காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் டேஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்வீட் வந்து ஹெல்த்தியாகவும் இருந்துட்டா அப்புறம் என்ன இருக்குது. நான் வந்து ரோட்டில் போகும்போது போர்டு தான் பார்த்தேன். அன்லிமிட்டெட் லெஸ்ஸி வந்து 50 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ கரெக்டாக சிக்னலில் பார்த்த உடனே வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சாப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது லெஸ்ஸி. அன்லிமிட்டடாக தராங்க. நான் போதும்னு சொன்னாலும் அந்த தங்கச்சி வந்து இன்னும் சாப்பிடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அந்த அன்பும் இருக்குது. பிஸ்னஸ் வேறு, அவங்க வந்து சப்ளை பண்ணும்போது அன்பாக கொடுக்கறதும் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நல்லா இருக்குது, திக்காக இருக்குது. மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். நான் ஒரு 4-3 திக்காக இருக்குது. இது ரொம்ப நாளாகவே நாங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது. டீலர்ஸ் மூலமாக கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய வந்து என்கொயரிஸ் வருது. அப்போது இந்த டீலர் பாயிண்ட் வந்து எங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதனால் மக்களை நாங்களே நேராக வந்து பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவுட்லெட் வந்து கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல். இதை நீங்கள் உங்கள் சைடில் யாருக்காவது இதை பார்த்துட்டு இருக்கிற எவ்வளவோ நேயர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை எடுத்து வியாபாரமாக பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய வில்லேஜ் மில்கோடைய ஃப்ரான்ச்சைசி மாடல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸி டு டூப்ளிகேட்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு பால் ப்ராடக்ட்ஸை நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்க போகிறீங்க. அதுவும் அன்லிமிட்டட் லஸ்ஸி. எந்த ஃப்ரான்ச்சைசி எடுத்தாலும் வில்லேஜ் மில்கோடைய எல்லா ஃப்ரான்ச்சைசிலையும் லஸ்ஸி வந்து அன்லிமிட்டட் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ப்ரோ, இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். அன்லிமிட்டடு ஒர்த்து தான். 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக தராங்க. நிறையா தான் இருக்குது. கிளாஸ் ஃபுல்லாக டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா திக்காகவும் இருக்குது. எப்படி சுகர்லாம் ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸ்வீட் ப்ரோ இல்லை ப்ரோ, இது வரைக்கும் சாப்பிட்டு வேற எங்கேயும் சாப்பிட்டது இல்லை. லஸ்ஸி இப்போ தான் சாப்பிட்றீங்க, அதுவும் நல்லா இருக்கு. லஸ்ஸி சாப்பிட்றது தான் ஃபஸ்ட் டைம். அதாவது நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் இந்த மாதிரி அன்லிமிட்டட் லஸ்ஸி சாப்பிட்றது தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல. நல்லா இருக்கு. கிளாஸ் நிறையா தராங்க. நான் குடிக்கிற வந்து 3வது கிளாஸ். இது நான் 3வது கிளாஸு, அவன் 2வது கிளாஸு. நல்லா இருக்கு. ஆனால் அந்த லஸ்ஸி திக்காகவும் இருக்காவும் டேஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லஸ்ஸி இந்த மாதிரி நான் ஃபுல்லாக குடிக்கிறது ஃபஸ்ட் டைம் இது. டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா அதுலேயே வந்து நிறைய டெய்ரி பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எப்படி வந்து ஒரு நாட்டு சக்கரை சேர்த்த பால்கோவாவோ அதே மாதிரி எம்மியாக வந்து ஒரு குலோப் ஜாமுன். பொதுவாக குலோப் ஜாமுன் அப்படிங்கிறது கோவாலேருந்து பண்ணுறது. அது அப்புறம் அப்படியே மைதாவுக்கு நம்ம வந்து ட்ராவல் ஆகிட்டோம். நம்ம ஃபார்மில் இருந்து தயார் பண்ணுற குலோப் ஜாமுன் எம்மியாக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நீங்கள் இதை ஒரு வாய் இதை எடுத்து சாப்பிட்டீங்கனாலே இந்த குவாலிட்டியும் இந்த டேஸ்ட்டும் நல்லா உங்களுக்கு தெரியும். குலோப் ஜாமுன் அப்படின்னா இதுதாங்க குலோப் ஜாமுன். அண்ணா நகர் கிராஸ் பண்ணும்போது இந்த கடைக்கு ஆல்ரெடி 2-3 வாட்டி வந்திருக்கேன். லைக் நிறைய இடத்துல லஸ்ஸி சாப்பிட்ருக்கேன். பட் இந்த லெவல் எங்கேயுமே இல்லை. லைக் திக் அண்ட் அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லா இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டேஸ்ட் எவ்ரிதிங் வாஸ் குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அம்மாவையும் அப்பாவையும் சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது சரி சாப்பிட்டு போகலாமே, ஏன்னா அவங்களும் இதை டேஸ்ட் பண்ணணும் இல்லையா. அடிக்கடி எங்கள் பையன் சொல்லுவான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடத்துல லஸ்ஸி. நிறைய இடங்களில் லஸ்ஸி நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இருந்தாலும் கூட இங்கே எங்கள் பையன் சொன்னது இப்போ தான் உண்மைன்னு தெரியுது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. மார்னிங் போகும்போதே சாப்பிடணும்னு நினச்சோம். பாஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்த. இப்போ ரிட்டர்ன் வரும்போது சரி கண்டிப்பாக திருப்பி சாப்பிட்டு போகலான்ட்டு உட்காந்துருக்கோம். கொடுக்குறத எந்த கலப்படமும் இல்லாமல் அழகாக புளிப்பு இல்லாமல் கரெக்டாக கொடுத்துட்டோம்னாலே அது மக்களுக்கு வந்து ஒரு பிடிச்சமான ஒரு பொருளாகிடும். ஸோ எல்லோரும் வாங்க, டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஓகத் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.